அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். இந்த வேளையில் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தீபாவளிக்கு பிறகு அதிரடியாக ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல குட் நியூஸ்கள் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சாதகமாக அமையக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் 5 மிக முக்கியமான குட் நியூஸாக பார்க்கப்படுவது முதலாவதாக இருப்பது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு பெருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் முதலாவதாக இருப்பது திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாகவே உண்டு. எனவே சரியாக இந்த வேளையை துலாம் ராசி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவு அதிகரிப்பதோடு பல நல்ல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது நியூஸாக பார்க்கப்படுவது தொழில் ஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் அமர்ந்திருக்கிறாருங்க குரு. எனவே திடீரென புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் வலம் வருகிறார். சனியின் அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த வேலையை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது மிக வலுவாக தனஸ்தானத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் வலம் வருகிறார். அவர் மீது குருவின் சுப பார்வை பதிகிறது. தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவர் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் உறுதியாகவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக சுப நிகழ்வுகள் நிச்சயமாக குட் நியூஸாக உங்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே எதிர்பாராத பல குட் நியூஸ்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பல சுபகாரியங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மேலும் இந்த வேளையில் 5ஆம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகிறார். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 4வது குட் நியூஸாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நட்பு ஒன்று இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த நட்பு உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமையலாம். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு
உறுதியாகவே புதிய உறவு அல்லது புதிய நட்பு கிடைக்கும் அற்புதமான வேலையாக வீடு தேடி வரும் குட் நியூஸாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கின்றன கிரகநிலைகள் தீபாவளிக்கு பிறகு. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மிக வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். மிக விரைவில் ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்கள் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். மேலும் இந்த வேளையில் ஜென்மராசியில் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருப்பது நல்லது. அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஐந்தாவதாக சந்திரன் ஜென்மத்தை விட்டு 2, 3, 4 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப் போகிறார். எனவே உறுதியாகவே நிம்மதி பிறக்கும் அற்புதமான வேலையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. குடும்ப உறவுகள் வலுப்பெறக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல விஷயங்களில் நிறைவாக கிடைப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளை இந்த தருணத்தில் சற்று விட்டு கொடுத்து நிதானத்துடனும் பொறுமையாகவும் கையாளுவதால் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. குறிப்பாக நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேரடியாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை அப்படியே ஒத்துக்கொள்ளுங்கள். எதிர்கால நலனாய் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது நிறைந்த நன்மையை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிரகடனைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் அடிக்கடி சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மனதிற்கு பிடித்த வகையில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் வயல் சார்ந்த பணிகள் சாதகமாக அமையும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பழைய கடன்களை அடைத்து புதிதாக விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மனநிறைவும் மகிழ்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதோடு வீடு தேடி வரும் பல குட் நியூஸ்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.